ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். சேலத்திலிருந்து அஸ்ட்ரோ செல்வா. இன்றைய பதிவு ஏற்கனவே நம்ம சூரியன் காரகத்துவங்கள் என்ற பதிவை கொடுத்துருக்கோம். அதனை அடுத்து சந்திரன் காரகத்துவங்கள் அடங்கிய அடிப்படை புரிதல்களுடன் கூடிய பதிவு இந்த பதிவு. ஒரு கிரகம் காரகத்துவம் என்று பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் தன்மைகள், அதாவது வான்மண்டலத்தில் அந்த கிரகங்களின் அடிப்படை நகர்வுகள் எப்படி இருக்குங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அந்த போன்ற புரிதல்களோடு அதனுடைய காரகத்துவத்தை நம்ம அணுகும் பொழுது எளிமையாக நம்முடைய மனதில் நிற்கும் என்ற வகையில் நம்ம இந்த பதிவில் இங்கே பாருங்கள், நம்ம சின்ன கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த கிராஃபிக்ஸில் சூரியனை சுற்றி பூமி சுற்றி வருகிறது. பூமியை சுற்றி சந்திரன் மிக வேகமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியுது. பொதுவாக நம்ம அறிவியல் தொழில்நுட்பம் என்ன சொல்லுதுன்னா, சூரியனை சுற்றி ஏனைய கோள்கள் சுற்றுது அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய ஜோதிடத்தின் அடிப்படையில் பூமியை ராசி மண்டலமாக கொண்டு ராசி மண்டலத்தை சுற்றி ஏனைய கோள்கள் சுற்றி வரதான் நம்ம ஜோதிட பலன்கள் காண்பதற்கு நாம் முன்னோர்களால் தொகுக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது இந்த சந்திரன் மட்டுமே சூரியனையும் முழுமையாக சுற்றி பூமியையும் முழுமையாக சுற்றி வரக்கூடிய ஓயாது வேகமாக இருக்கக்கூடிய இந்த கிரகம் என்ற அடிப்படை புரிந்து கொண்டு அதற்கு அடுத்து காரகத்துவத்திற்கு போகும்பொழுது நமக்கு எளிமையாக புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த காரகத்துவம் அப்படின்னாவே ஒரு கிரகத்தின் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லா விதமான கேரக்டர்ஸ். ஒரு மனிதனை பற்றி கேட்கும் பொழுது அவரை பற்றி நம்ம எல்லாத்தையும் சொல்கிறோமே, நல்லது கெட்டது. அதுபோன்று நன்மை தீமை சுபம் அசுபம் அனைத்தையும் ஒருங்கே கூறக்கூடியது காரகத்துவம். காரகத்துவம்னு பார்க்கும் பொழுது இப்போ சந்திரனின் காரகத்துவம் அப்படிங்கன்னா இதுதான் ராசி மண்டலம். இந்த ராசி மண்டலத்தில் சந்திரனுக்கு வீடு என்பது இந்த கடகராசி. இந்த கடகராசி சந்திரன் ஆட்சி வீடு. ஒரு கிரகம் தனது வீட்டில் ஆட்சியாக இருக்கும். அதுவே இந்த சந்திரன் ரிஷபத்தில் போய் உச்சமடைகிறார், விருச்சகத்தில் நீசமடைகிறார். சந்திரனுக்கு மற்ற கிரகங்களை காட்டிலும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அதில் முதல் ஸ்பெஷாலிட்டிங்கிறது பாருங்கள், ரொம்ப வேகமாக சுற்றக்கூடியவர், மிக வேகமான கிரகம். அடுத்து இந்த கிரகம் ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா உடலையும் மனதையும் ஆள்பவர் இந்த சந்திரன். அந்த சந்திரன் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய வகையில் நம்ம முன்னோர்கள் சந்திரனுக்கு மட்டும் பாருங்கள் வெறும் 3 டிகிரி தான் உச்சம். அதே போல் நீசத்தன்மையும் வெறும் 3 டிகிரி தான். மற்ற கிரகத்துக்கெல்லாம் இப்போ சூரியனுக்கெல்லாம் 20 இருக்கும், சனிக்கு 20 இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் நிறைய இருக்கும், செவ்வாய்க்கும் அதிகமாக இருக்கும். இப்படி மற்றவர்கள் அனைத்து கிரகங்களுக்கும் அதிகமான பாகை அளவுகள் இருந்தாலும் சந்திரனுக்கு மட்டும் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா சந்திரன் போய் நீசம் அடைந்து ஒரு 10 டிகிரியில் நீசம் அடைந்தார்னா இந்த உலகத்தில் ஏராளமான உழைப்பு, இந்த உலகத்தின் நடைமுறையில் நிறைய பிரச்சனை வந்துடும். சந்திரன் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம். ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப உச்சமும் சரி நீசமும் சரி வெறும் 3 டிகிரிக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே போல் இந்த சந்திரனுக்கு எந்த ராசியிலுமே பகை கிடையாதுங்க. இந்த சந்திரன் எந்த வீட்டில் போய் நின்னாலும் அந்த வீட்டில் பகைத்தன்மை அவருக்கு மட்டும் கிடையாது. மற்ற எல்லா கிரகத்துக்கும் பகை உண்டு. இப்போ நான் சொல்கிறது வீட்டுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். ராசி வீடுகள்னு சொல்கிறீங்களா? இப்போ இந்த ராசி பாருங்கள், 12 ராசிகள் இருக்குல்ல, இந்த ராசியில் சந்திரன் எங்கே போய் அமர்ந்தாலும் ஒன்று உச்சமாக இருப்பார், நீசமாக இருப்பார், ஆட்சியாக இருப்பார், சில இடத்துல நட்பு இருப்பார், சில இடத்துல சமநிலையில் இருப்பார். பகை என்ற நிலை, ஸ்தான நிலை இவருக்கு கிடையாதுங்க. இது ஒரு ஸ்பெஷாலிட்டி சந்திரனுக்கு. இப்போ இந்த சந்திரன் இயற்கையிலேயே வான்மண்டலத்தில் சூரியனையும் முறையாக சுற்றி வந்துடுறாரு, நம்ம பூமி என்ற ராசி மண்டலத்தையும் முறையாக சுற்றிட்டு 2 வேலையை அவர் பார்க்குறாருங்க. அப்போ சூரியன் என்ற குடும்பத் தலைவர், ஒரு குடும்பத்தில் சந்திரன் தான் தாயாரை குறிக்கக்கூடியது. அந்த தாயார் என்பவர் கணவன் என்ற தந்தையையும்
எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அவருக்கு தேவையான விஷயங்களும் செய்து கொடுக்குறார். அதே சமயத்தில் பூமிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சந்திரனின் குழந்தைய பாவிக்குது. அந்த சந்திரனுக்கு நம்ம பூமி தாங்க குழந்தை மாதிரி பாவிக்குது. அதாவது என்னுடைய அன்பை நான் முழுமையாக வெளிப்படுத்துகிறேன், என்னுடைய காரகத்துவத்தை உனக்கு நான் முழுமையாக கொடுக்குறேன் அப்படிங்கிற தன்மையை வெளிப்படுத்துது. அந்த என்னுடைய அடிப்படையிலையும் இந்த இருபுறத்தையுமே கண்காணிக்கக்கூடிய சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புத கிரகங்கிறது சந்திரன். அதனால தான் சந்திரனுக்கு நம்ம ஜோதிடத்தில் மிக மிக முக்கியத்துவத்தை தரோம். இப்போ ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய அவர் பிறந்த ஜனன ஜாதகத்தின்படி யோகங்கள், பெரும்பாலான யோகங்கள் எல்லாமே சந்திரனை மையமாக கொண்டு தான் சொல்லுவாங்க. அதாவது எந்த யோகமாக இருக்கட்டும், கஜகேசரி யோகமாக இருக்கட்டும், இப்போ இதில் முக்கியத்துவமாக சந்திராதி யோகம்னு சொல்லுவாங்க. சந்திர அதியோகம், அந்த சந்திர அதியோகத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டுங்க. அப்புறம் இந்த குரு சந்திர யோகம், குரு சுக்கிர யோகம், குரு செவ்வாய் யோகம், இப்படி இந்த யோகங்களும் சந்திரனை மையமாக கொண்டு தாங்க வரும். நிறைய யோகங்கள் சந்திரனுக்கு இணையானது. சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய மங்களன்னு சொல்லுவோம், அதனால சந்திர மங்கள யோகம். இப்படி பல யோகங்கள் சந்திரனை மையமாக வைத்திருக்கு. காரணம், யோகம்னாவே நம்ம சந்தோஷம் அடையிறோன்னு அர்த்தம் சார். அதாவது கிரகங்களின் இணைவை யோகம்னு சொல்கிறோம். நம்ம எதை யோகம் ஆக எனக்கு நல்ல யோகம் கிடைக்குமா, நல்ல காலம் பிறக்குமா அப்படிங்கிற போது, ஆமாங்க உங்களுக்கு நல்ல காலம் இருக்குது, நல்ல யோகம் இருக்குன்னா என்ன பண்ண போகிறோம், உடனே மனசு தான் உடனே போய் சந்தோஷம் அடையுது. அப்போ அந்த மனசுங்கிறது சந்திரன். ஸோ இதனால் ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களை காட்டிலும் சந்திரனுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டுங்க. ஜோதிடத்தில் 9 கிரகங்களின் காரகத்துவங்கள் என்ற வரிசையில் பார்க்கும்பொழுது சந்திரனுடைய காரகத்துவங்கிறது மிக மிக முக்கியத்துவமானது. அதே மாதிரி தனித்துவம் நிறைந்தது. காரணம், ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த உயிருக்கு மனதையும் உடலையும் ஆளுகின்ற இந்த சந்திரன் கிரகம் அனைத்து வகையான சுகங்களையும் சுகத்தோடு சேர்த்த துக்கங்களையும் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த சந்திரனை பற்றி பார்க்கும் பொழுது ஒருத்தருடைய மனதில் ஊக்கமும் நற்சிந்தனையும் முயற்சிகளில் தங்களது சிந்தனையை விரிவுபடுத்தி தொடர்ச்சியாக உடலால் ஏற்படுத்தும் விளைவுகள் அனைத்துமே சந்திரன் கிரகத்தின் வலிமையால் ஏற்படுகிறது. ஒருவருக்கு பிறந்தது முதல் அடுத்தடுத்த தசாவிற்கு சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய காரண காரியங்களுக்கு ஒருவரின் மனம் மூலமாக, உடல் மூலமாக பின்னால் இருந்து இயக்கக்கூடியவர் என்றைக்குமே சந்திரன் தாங்க. அதனால தான் பிறந்த நட்சத்திரத்தை முதன்மையாக கொண்டு தசா அப்படி அப்படியே அடுத்தடுத்த தசாவை நம்ம சொல்கிறோம். நீங்கள் எந்த தசாவில் வேணாலும் இருங்க, பிறந்ததுலேருந்து அந்த தசாவுக்கு பின்னால் இருந்து உங்களை இயக்கக்கூடியது என்னன்னா சந்திரனுங்க. இப்போ பார்த்தோம்னா சனி தசான்னு சொல்லுவாங்க. சனி தசையில் ஏராளமான இன்னல்களை அனுபவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சந்திரன் சனி காம்பினேஷன் ரொம்ப ஒரு மனம் சார்ந்த உடல் சார்ந்த வேதனைகளை தரும். அப்படிங்கிறதுனால அந்த சந்திரன் பின்னாடி சனிக்கு பின்னால் சனியோடு இணைந்து இருக்கிறதுனால தான் சனி தசையில் மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம். எல்லா தசையிலையுமே அதனுடைய பின்னணியில் சந்திரன் இருப்பாருங்க. இப்போ நவகிரகங்கள்னு சொல்லும் பொழுது அந்த நவகிரகங்களில் சந்திரன் ஒருத்தர் மட்டும்தான் மிக வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரன் இந்த உழைப்புக்கு காரகம் சனி அப்படின்னம்னா வேகத்தை கொடுக்கக்கூடியவர் சந்திரன். ஆகவே தான் இந்த சனி சந்திரனுடைய இணைவும் நம்ம ஒரு வகையான தோஷம், புணர்வு தோஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுவே ஒரு சிலருக்கு புணர்வு யோகமாக மாறி தொழில் திறனை ரொம்ப அவர்களுக்கு அற்புதமாக வழங்கிடுங்க. சுயதொழில் மேன்மை அவர்களுக்கு ரொம்ப அருமையாக கொடுக்கும். சனிச்சந்திரனுடைய தொடர்பு ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு சுயதொழில் மேன்மைங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வேகமாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, சலிக்காத உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் இந்த சந்திரனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சனி நல்லதொரு தொழில் திறமையை வேகப்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ சூரியனையும் பூமியையும் முழுமையாக சுற்றி கொண்டு வலம் வரக்கூடிய கிரகம் சந்திரன். ஜோதிடத்தில் உள்ள ராசி மண்டலம் இந்த பாருங்கள், டோட்டலாக இந்த ராசி மண்டலம்ங்கிறது பூமிங்க. பூமி இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஜோதிடம் படிக்கிறவங்களுக்கு
எல்லா கிரகத்தையும் சொல்றீங்க, அப்ப இந்த பூமி எங்கேங்க இருக்கு? பூமியினுடைய கிரகம் எங்கேங்க குடுக்காத விட்டுட்டாங்க அப்படின்னு நெறைய பேர் கேட்பாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. பூமிங்கிறது தான் ராசி மண்டலம். அதனால நம்ம ராசி மண்டலத்த பூமிய மையமா வச்சு சூரியன் சுற்றி வர மாரியும், சந்திரன் சுற்றி வர மாரியும் எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலா சூரியனை சுற்றி தான் பூமி வருது. ஆனா நம்ம ஜோதிடத்துல இங்க நம்மளோட பலன்கள் பார்க்கறதுக்காக பூமியை சுற்றி சூரியன் வர மாரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப இத்தகைய தன்களை அடிப்படை விஷயங்களை நம்ம உள்ளார்ந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள் என்ற அனைத்து விஷயங்களும் நமக்கு எப்பவுமே நினைவில் நிற்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும். சும்மா பிளைண்டா ஒரு இந்த கிரக காரகத்துவம் அப்படிங்கிறத படிச்சு வச்சோம்னா நமக்கு அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்படியே மறந்துருங்க. ஸோ அதனால தான் அடிப்படை விஷயங்களோடு சேர்ந்து நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு கிரகத்திற்குமே காரகத்துவங்களை 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு உயிர் காரகத்துவம், மற்றொன்று ஜடம் அல்லது பொருள் காரகத்துவம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் கிரகங்களின் காரகத்துவம் அடங்கியிருக்கிறது. அதுல 2 விதம் உயிர் மற்றும் பொருளா நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். இந்த பொருள் காரகத்துவங்கிறதுல அசையும், அசையாது எல்லாமே அந்த பொருள் காரகத்துவம்ல வந்துரும். அதான் பொருள்னு போகும்போது அது 2 வந்துரும். அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு வரும். அப்ப 2மே அதற்குள்ள தான் வரும். இப்போ உயிர் காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் என்பது தாயாரை குறிக்கும். மூத்த வயதுடைய பெண்கள், திருமணமான பெண்கள், மூத்த சகோதரி, மூத்த சகோதரிக்கு இணையான அனைவருமே சந்திரனுடைய காரகத்துவத்தை கொண்டவர்கள். மக்கள் கூட்டத்தையும் நாம் சந்திரனுக்கு குறிப்பிடுகிறோம். எங்கெல்லாம் மக்கள் கூட்டம் நிறைய இருக்கோ அந்த இடம் சந்திரனின் ஆதிக்கத்திற்கு கீழ் வருங்க. இப்போ ஒரு இடத்துல எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு ஒரு குறைந்தது ஒரு 100க்கு மேற்பட்ட மக்கள் ஒரு அசெம்பிள் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது சந்திரன். இப்போ அதனால தான் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் பொழுது ஒரு ஃப்ரீயாக நம்ம எங்கே மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு சந்தை லைக் மார்க்கெட்டு, ஒரு மால் போகிறோம். இன்றைக்கெலாம் கமர்ஷியல் மாலுக்கு போகிறோம், வணிக வளாகம்னு சொல்லக்கூடிய அந்த மால், தியேட்டருக்கு போகிறோம். இப்படிலாம் போயிட்டு வரும்போது கோயிலுக்கு போகிறோம். இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது மனசு கொஞ்சம் லேசாகிறத நம்மளால் உணர முடியுதுங்க. இந்த ஜடகாரகத்துவம் அப்படிங்கிறதுல சந்திரன் அடிப்படையில் ஒரு நீர் கிரகங்க. சந்திரன் நீர் கிரகம். இப்போ சூரியன் எப்படி நெருப்பு கிரகம் அப்படின்னு சொன்னோமோ அதுபோல் சந்திரன் என்பது நீர் கிரகம். நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஏற்ப இந்த உலகத்தில் நீர் சார்ந்த அனைத்துமே சந்திரனுக்கு உண்டானது. நீர் என்று நீங்கள் எதெல்லாம் சொல்கிறோமோ, நீர் அந்த நீர்த்துவமாக இருக்கக்கூடிய லிக்யூடு பேஸில் இருக்கக்கூடிய நீங்கள் குடிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், எது வேணாலும் எங்கெல்லாம் லிக்யூடு பேஸ் இருக்கோ அதெல்லாம் சந்திரன். அதே போல் நீர் மூலமாக உருவாகக்கூடிய அனைத்தும் சந்திரனுங்க. அது உணவு பொருட்களாக இருக்கலாம், தண்ணீரை கொண்டு இயங்கக்கூடிய தொழில்நுட்பங்களாக இருக்கலாம், தொழில் சாதனங்களாக இருக்கலாம், தண்ணீரில் இயங்கக்கூடிய போக்குவரத்து குறிக்கக்கூடிய கப்பல் துறை, படகுத்துறை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே சந்திரனுக்கு உண்டான காரகத்துவங்கள். இப்போது சந்திரன் ஒருத்தருக்கு வலிமை கம்மியாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் நீசமாக இருக்குது, நீசபங்கம்லாம் ஆகலை, அல்லது சந்திரனோட ராகு கேது தொடர்பு ஏற்பட்டு கிரகண தோஷத்தில் இருக்குது, இப்படிலாம் இருக்கிறவங்க இந்த பரிசல் துறைன்னு சொல்லக்கூடிய இப்போ ஏற்காடு, கொடைக்கானல், ஊட்டிலாம் போனால் போட்டிங் இருக்கும். அந்த போட்டிங்கில் வந்து கொஞ்சம் நேரமாவது போயிட்டு வந்தாங்களா அது ரொம்ப ஒரு பரிகாரமாக இருக்குங்க. வணிகம் செய்ய வேண்டும் என்றால், வணிகங்கிறது பிஸ்னஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது போன்ற பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னா பல மக்கள் தொடர்பு இருக்கணும். அப்போ தான் அந்த வணிகம் செய்ய முடியும். ஆகனால வணிகம் சந்திரனுடைய நிறம் வெண்மை என்பதால் வெண்மை நிறம் உள்ள பொருட்கள், உணவுப் பொருட்களை வாயில் வைத்தால் எளிமையாக கரையக்கூடிய பழங்கள், இனிப்பு சுவைகள், கடல் நீரிலிருந்து உப்பு வருது அதனால் உப்பு மற்றும் உப்பு சார்ந்த சுவைகள், அனைத்து வகையான ஆறு, குளம், ஏரி, கடல் முதலான நீர்நிலைகள், நீர்ப்பற்று உள்ள பழங்கள் மற்றும் மலர்கள், கடலில் இருந்து எடுக்கப்படும் முத்து, சங்கு, வெண்மணிகள் மற்றும் வெள்ளை நிறத்தில் உள்ள வெள்ளி, அப்புறம் நீரை கொண்டு வாழக்கூடிய அனைத்து தாவரங்கள், இலைகள், மூலிகைகள், செடி கொடிகள், இவை எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவை. இந்த உலகத்தில் இதுதான் சந்திரன்னு சொன்னோம்னா அதுக்கு பெரிய ஒரு 10 புத்தகமே எழுதணும். அப்படி நம்ம படிச்சுக்கிட்டுலாம் உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க. நீரினால்
தொடர்புடைய அனைத்துமே அது சந்திரன் காரகத்துவம். வெண்மை நிறத்தில் உள்ளது எல்லாமே சந்திரன் காரகத்துவம். நம்ம சாப்பாடு இலையில போட்ட உடனே வெண்மையாக இருக்குது சாப்பாடு, அப்போது அது சந்திரன் காரகத்துவம். முட்டையின் மேலே இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு சந்திரன் காரகத்துவம், பால் சந்திரன் காரகத்துவம், இப்படி வெண்மை நிறமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடியது. அதாவது திகட்டாத இனிப்புன்னு சொல்லக்கூடிய திகட்டாத தித்திக்காத இனிப்பு எல்லாமே சந்திரனுக்கு உரிய ஒரு சுவையாகவும் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் எண்கள்னு பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு உண்டான எண் 2ஆம் எண். சந்திரன் 2 என்பதால் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் இந்த முதன்மையாக போய் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. யாரே ஏங்க நீங்கள் போங்க முன்னாடி போங்க அப்படின்னா கூட, இல்லை பரவாயில்லைங்க நான் அடுத்தது பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க முன்னாடி அப்படின்ட்டு மற்றவர்களை முன்னாடி விட்டுட்டு இவங்க பின்னாடி தான் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 2வது வரிசையில் தான் போய் உட்காருவாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் போய் உட்காரலாம் அப்படின்னா அவங்களுக்கு இல்லை, அது வேணாங்க, நான் அடுத்த ரோவில் இருக்கேன், நீங்கள் முன்னாடி இருங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு முதலிடத்தை கொடுத்துருவாங்க. இவங்க 2ஆம் இடத்துல தான் இருப்பாங்க. எப்படி ஒரு மனைவியாகப்பட்டவள் கணவனை முன்னிறுத்தி பின்னால் இருக்காங்களோ அதே தன்மை தான் இந்த சந்திரன் ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு இருக்கும். வெண்மை நிறத்தில் உள்ள பால் சார்ந்த உணவுகள், நீரை கொண்டு செய்யக்கூடிய விவசாயம், கடலை சார்ந்த கடற்கரை, ஆற்றை சார்ந்த உள்ள ஆற்றுப்படுகை, கிணற்றை சார்ந்து உள்ள கிணற்று மேடு, நீர்வாழ் பிராணிகள், இவை எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற விஷயங்கள். இப்போ சந்திரன் உடலுக்கும் மனதிற்கும் காரகர் என்பதால் ஒருவரின் மனம், புத்தி, சிந்தனை, எண்ணம் எதையும் எண்ணத்தின் மூலமாக உணர்ந்து கொள்ளும் அல்லது அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி. உடலை சந்திரன் குறிப்பதால் உடல் சார்ந்த அழகு, மனதை சந்திரன் குறிப்பதால் மனதிற்கு உண்டான எனக்கு ஞாபகம் குறைவு அல்லது ஞாபக மறதிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது உடலை குறிக்கிறதுனால உடல் சார்ந்த நலம், மனதை குறிப்பதால் மனதை குறிக்கக்கூடிய ஆசை, சிற்றின்பம், பேரின்பம், ஆன்மீகம், நல்ல குணம், இவை எல்லாமே சந்திரனுடைய ஆதிக்கத்தின் கீழ் வரக்கூடியவை. உடல் உறுப்புகள் என்று பார்க்கக்கூடிய பொழுது நம் உடலில் உள்ள ரத்தம்னு சொன்னோடனே நிறைய பேர் செவ்வாய் நினைப்பாங்க. செவ்வாய் என்னது, இந்த இதுதாங்க, சிவப்பணுக்கள் மட்டும்தான் செவ்வாய். ஆனால் அந்த லிக்விடாக இருக்கு இல்லையா ரத்தம், நீர் சத்து இருக்கு இல்லையா ரத்தத்தில், அது சந்திரனுங்க. இப்போ சந்திரன் பாதிக்கப்படும் போது அந்த ரத்தத்தில் உள்ள நீர் சத்து குறைபாடு இருக்கும். அப்புறம் இந்த ரத்தம் அந்த கிளாடிங் ப்ராப்ளம்லாம் கூட சில பேருக்கு இருக்கும். அந்த கிளாடிங்குன்னு சில டைம் இருக்குது. ரத்தம் அதாவது ஒரு கட்டு இன்ஜுரியான கிளாட் ஆகணும், அது ஆகாது சில பேருக்கு. அப்போ அவங்களுக்கு சந்திரன் பாதிச்சிருக்காருன்னு அர்த்தம். கண்களில் இடது கண் பொழுது யாருக்காவது இப்போது கண்களில் இடது கண்ணா இங்கே பாருங்கள், இப்போது தனுசு லக்னமாக ஒருத்தர் இருக்காங்க, அவர்களுக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் நீசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கிரகத்தில் சந்திரன் இடதுகண், பாவகத்தில் 12ஆம் பாவம் இடதுகண். அப்போ இவர்களுக்கு இடதுகண் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அது டாக்டர் அந்த கிரகம் சந்திரன் சார்ந்த தசாபுத்தி அமைப்பு அவங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் இடதுகண் சார்ந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க மெடிக்கேஷன் எடுத்துக்கணுங்க. இப்போ உள்ளுறுப்புன்னு பார்க்கும்பொழுது சிறுநீரகம், இவை எல்லாமே சந்திரனை குறிக்கக்கூடிய உறுப்புகள். ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது இந்த சிறுநீரகத்தில் சந்திரனோடு சேர்ந்து சுக்கிரனும் வருவாருங்க. பட் இருந்தாலும் மெஜாரிட்டி அங்கே சந்திரன் செயல்படுவார். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது சளி மற்றும் ஆஸ்மா, அந்த மூச்சு திணறல் வரும் இல்லைங்களா, அது, உடலில் நீர்ச்சத்து குறைதல் அல்லது வற்றி போதல் முதலிய நோய்கள் மூலமாக ஜாதகர் பாதிக்கப்படுவார். அதே சமயம் மனநலமும் பாதிக்கப்படும். சில பேருக்கு மனநலம் இதெல்லாம் பாதிக்கப்படும். இப்போது நம்ம ஆட்டிசம் பேபிஸ் சொல்கிறோம். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது இந்த சந்திரன் பாதிப்பினால் வரக்கூடியது தாங்க. அது சந்திரன் பாதிப்புங்கும் பொழுது குறிப்பாக இப்போ இங்கே கடக லக்னமாக இருந்து லக்னாதிபதி போய் 5ஆம் இடம் தாங்க மனதை குறிக்கக்கூடியது, ஆள் மனதை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல போய் லக்னாதிபதி நீசம் அடைந்து கூடவே இன்னும் ராகு கேதுவும் இவங்க தொடர்பில் வந்துட்டாங்களா, இந்த ஜாதகருக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். அல்லது மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், மனம் சார்ந்த வேதனைகள் ஏராளமாக இவங்களுக்கு இருக்கும். இப்படி இருந்து ஏதாவது ஒரு குரு பார்வை
ஏதாவது குரு சுபகிரக தொடர்பு பார்வையில் கிடைச்சதுன்னா கொஞ்சம் அவர்கள் அதிலிருந்து ரெக்கவரி ஆவாங்க, அல்லது பாதிப்பு கம்மியாக இருக்கும். அதர்வைஸ் எந்த ஒரு சுபத்தன்மையும் இல்லைங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதே போல் இந்த பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் பாதிச்சிருச்சுங்க, என்னதாங்க செய்யறது அப்படின்னா, பரிகாரம் இருக்குங்க. பரிகாரங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, எல்லாமே கிரகம் சார்ந்த பரிகாரம் தாங்க. ஜோதிடத்தில யாருக்குமே செலவில்லாத எளிமையா அவரவர் ஜாதகத்தில இருக்கக்கூடிய பாவக, காரக, கிரக காரக ரீதியில் பரிகாரங்கள் ஏராளமா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகத்தின் தன்மையை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணீங்கன்னா, அதுதாங்க பரிகாரம். இப்போ இந்த சந்திரன்னு சொல்லக்கூடிய சந்திரன் பாதிக்கும்போது அவர்கள் மனநிலை பாதிக்கும். பயங்கரமா பாதிக்கும். அப்ப என்ன பண்ணும்? கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல சிறிது நேரம் வாய்ப்பு இருக்கும்போது சென்று வருவது, தண்ணீரை நிறைய குடிக்கிறது, தண்ணீரில் அதிகமா குளிக்கிறது, நீரோட்டம் உள்ள இடத்துல அதாவது கடல், ஆறு இவை அருகில் அமைந்திருக்கக்கூடிய கோவில், குளங்களுக்கு சென்று அங்கேயே ஒரு நாள் நம்ம தங்கிட்டு ஃபேமிலியோட கூட போலாம். ஃபேமிலியோட கூட போயிட்டு தங்கிட்டு வர்றது. இப்போ குறிப்பா சந்திரனுடைய கதிர்வீச்சு அதிகமா உள்ள திருப்பதிக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவருடைய தாயாரிடம் ஆசி பெறக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கணும். தாயாரிடம் எந்த ஒரு வகையிலும் எதிர்வாதம் செய்யாமல் இருக்கணும். அதேபோல தாயாருக்கு இணையான மூத்த சகோதரிகள் மற்றும் மூத்த வயதுடைய பெண்களிடம் அன்பாவும், மரியாதையாவும் நடந்து கொள்வது. அவைங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்ட்டு அவர்களை மூத்த பெண்களை, மூத்த வயதுடைய பெண்களை அநாகரிகமாக பேசுறது. இப்படிலாம் செய்யக்கூடாதுங்க. அப்படி பேசினா ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சந்திரன் வலிமையாக இருந்தால் கூட அங்கே சந்திரன் தடுமாட்டம் ஆயிடுவார். அதையும் பார்த்துக்கோங்க. அன்னதானங்கள் செய்வது, அன்னதானங்களுக்கு ஊக்குவிப்பது, அல்லது அன்னதானம் செய்கிறவங்களையாவது அவமதிக்காமல் இருக்கிறது, இப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது சிறந்த பரிகாரமாக அமையும். இதோடு கூட மனநல பாதிப்பு பெற்ற அது முதியவர்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், மனநல பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு நிறைய ட்ரஸ்ட்டு, அனாதை இல்லத்திலேயே நிறைய இந்த மாதிரி மனம் நிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துறவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாம். நம்ம பொருளாதார உதவியோ அல்லது வேறு மாதிரி செயல்பாட்டிலே உதவியோ செய்யும் பொழுதும் ஒரு சிறந்த பரிகாரமாக இந்த சந்திரனுக்கு அமையும். சந்திரன் என்றாலே நீர் மற்றும் உணவு தாங்க. இதை இரண்டையும் ஏழைகளுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி நம்ம அடுத்த ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.